இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இந்த அக்ஷய திருத்தியை பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வளங்களை இரட்டிப்பாக்குங்கள். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று மதியம் 3 மணியுடன் முடிந்தது. திமுக, அதிமுக, தமிழக வெற்றிக் கழகம், நாம் தமிழர் கட்சி, பாரதிய ஜனதா உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுவை ஆர்வத்துடன் தாக்கல் செய்தனர். அந்த வகையில் திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடுவதற்காக அதிமுக வேட்பாளர் திண்டுக்கல் சீனிவாசன் இன்று காலை 11 மணிக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய திட்டமிட்டிருந்தார். திமுக வேட்பாளரும் அமைச்சர் ஐ. பெரியசாமியின் மகனுமான IP செந்தில்குமார் மதியம் 12 மணிக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய திட்டமிட்டிருந்தார். ஆனால் திண்டுக்கல் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் காலை 11 மணி அளவில் சில சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்ததால் வரிசையில் மாற்றம் ஏற்பட்டது. 12 மணிக்கு வரவிருந்த IP செந்தில்குமார் 11:30 மணிக்கே வந்தார். 12 மணி அளவில் அதிமுக வேட்பாளர் திண்டுக்கல் சீனிவாசனும் வந்து சேர்ந்தார். இவர்களுக்கு முன்னதாக வந்த வேட்பாளர்கள் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் வேட்புமனு தாக்கல் செய்து கொண்டிருந்தனர். இதனால் திண்டுக்கல் சீனிவாசன் செந்தில்குமாரை அறைக்கு வெளியே சிறிது நேரத்துக்கு போலீசார் நிறுத்தி வைத்தனர். அப்போது நல்ல நேரம் போய்விடும் என்று கூறி திண்டுக்கல் சீனிவாசன் தன்னை உடனே உள்ளே செல்ல அனுமதிக்க வேண்டும் என அங்கிருந்த போலீசாரிடம் வாக்குவாதம் செய்தார். அவரை திமுக வேட்பாளர் செந்தில்குமார் சமாதானம் செய்ய முயன்றார். இதற்கு நீயே இப்படி பேசலாமா என்று சீனிவாசன் கூறினார். இதையடுத்து முதலில் வந்தவர் என்ற அடிப்படையில் திமுக வேட்பாளர் செந்தில்குமார் அதிகாரியின் அறைக்குள் அனுமதிக்கப்பட்டார். இதனால் அதிர்ச்சியடைந்த திண்டுக்கல் சீனிவாசன் நல்ல நேரம் கடந்துவிடக் கூடாது என்பதில் கவனத்துடன் இருந்தார். மீண்டும் போலீசாரிடம் மல்லு கட்டினார். அதற்கு மேலும் பொறுமையாக இருக்க முடியாமல் போலீசார் நின்றிருந்த பக்கம் செல்லாமல் வேறு வழியாக தேர்தல் நடத்தும் அதிகாரியின் அறைக்குள் நுழைந்தார். ஜோசியர் குறித்து கொடுத்த நல்ல நேரப்படி வேட்புமனுவை அதிகாரியிடம் ஒப்படைக்க முயன்றார். குறுக்கு வழியில் அதிகாரி அறைக்குள் சென்றதால் அங்கும் சலசலப்பு ஏற்பட்டது. எல்லாரையும் சமாதானப்படுத்திவிட்டு ஒரு வழியாக ஜோசியர் குறித்து கொடுத்த நேரத்தில் திண்டுக்கல் சீனிவாசன் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். திண்டுக்கல் சீனிவாசனை மதியம் 12:51 மணிக்கு மேல் வேட்புமனு தாக்கல் செய்ய ஜோசியர் அறிவுறுத்தினார். சில சலசலப்புக்கு மத்தியில் 12:53 மணிக்கு வேட்புமனுவை தாக்கல் செய்தார் என அவரது ஆதரவாளர்கள் கூறினர். அவர் மட்டும் போட்டோம் போங்க. அவரை மட்டும் ஃபர்ஸ்ட் உள்ள போட்டோம் மேம். இல்ல மேடம், ஒரே ஒரு தான் மேடம். டைம் தானே மேம். மேம் டைம் மட்டும் போடுங்க. டைம் போட்டுமா ஒண்ணும் இல்ல. உள்ள மட்டும் அதுக்காக நிக்கிறாரு.